Decode the World Unfiltered. Ongoing negotiations in Iran and with Iran. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி ஒப்பந்தத்தினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதை மறுபடியும் அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் மிகச்சிறந்த ஒப்பந்தம் எட்டப்படும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. Ongoing negotiations in Iran and with Iran, that hasn't stopped, and we could have at least an idea by 1 or 2 days from now, but I think it's going well. ஆனால் ஈரானிய நாடாளுமன்றத்தினோட சபாநாயகர் இருக்கார் இல்லையா, முகமது பாகர் காலிஃபா, அவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா ஏமாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அமெரிக்கா அதே போல இஸ்ரேல் இந்த ரெண்டும் இணைந்து ஈரான் மேல ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேர்ல கூட்டு தாக்குதல் திட்டத்தை தொடங்கி 100 நாட்கள் கடந்து விட்டன. தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருக்கக்கூடிய நிலைமையில தான் அமெரிக்கா ஈரான் இடையே பலமுறை அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி வந்து அதுக்கு பிறகு அது தோல்வியில் முடிஞ்சிருக்குது. ஈரானில் நடைபெற்ற இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய உயர்மட்ட பிரதிநிதிகள் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் முறையாக பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நேரடியாக சந்தித்து பேசினாங்க. அதை பற்றியும் நம்ம காணொலிகள் விரிவாக ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். அமெரிக்க தரப்பில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அதே போல் ஜாரட் குஷ்னர் இவங்களாம் இருந்தாங்க. ஈரான் தரப்பில் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா இவங்க எல்லாம் பங்கேற்றாங்க. லெபனானில் இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஈரானும் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவும் அடம்பிடிச்சதுனால இந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கிய வேகத்திலே முடிஞ்சிச்சு. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த 4 நாட்களில் ஈரான் துறைமுகங்கள் மேலே அமெரிக்கா கடற்படை மூலமாக முற்றுகையை தொடங்கியது. அதுக்கு பிறகு ஏப்ரல் 16ஆம் தேதி இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் லெபனானில் 10 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் உருவான போது ட்ரம்ப் தன்னோட எக்ஸ் தளத்தில் ஈரானோடு ஒப்பந்தம் எட்டப்பட்டு விட்டது அப்படின்னு அறிவிச்சிருந்தார். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேல் லெபனான் மேலே தாக்குதல் நடத்தியதுனால ஒப்பந்தம் முறிந்து விட்டது அப்படின்னு ஈரான் அறிவித்தாங்க. இது கடந்த மாதம் ஏப்ரலில் நடந்தது. தற்போதும் 2 நாட்களில் ஒப்பந்தம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப். ஆனால் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் இருக்கார் இல்லையா, முகமது பாகர் காலிஃபா, அவர் அமெரிக்காவுடைய அறிவிப்புகளெல்லாம் ஏமாற்று வேலைன்னு தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அமைதி ஒப்பந்தம் பற்றி அமெரிக்கா பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் நடைமுறையில் ஈரான் மீதான அழுத்தத்தை குறைக்கவில்லை அப்படிங்கிறது தான் காலிஃபாவோட குற்றச்சாட்டு. அமைதி பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய சூழலையும் ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவுடைய கடற்படை முற்றுகைங்கிறது நீடிக்குது. இந்த கடற்படை முற்றுகையினால் ஈரானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவுடைய தடைகளால் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஈரான் தற்போது பெரும் பொருளாதார மந்த நிலையில் சிக்கி தவிச்சிட்ருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆயுதங்களால் எங்களை நெரிச்சு கொண்டு இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அமைதி நாடகம் ஆடுகிறார் அப்படிங்கிறது தான் காலிஃபாவுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. ட்ரம்ப் ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக சொன்னாலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானோட சண்டை நின்றாலும் லெபனானில் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு நேற்றைக்கு அறிவிச்சிருக்கிறார். இஸ்ரேலுடைய இந்த பிடிவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்காவால் முடியவில்லை அல்லது அமெரிக்கா அதை விரும்பலை அப்படிங்கிறது தான் காலிஃபாவுடைய கருத்தாக இருக்குது. இஸ்ரேலுக்கு பின்னாடி இருந்துட்டு அமெரிக்கா தான் இந்த ஆட்டத்தை ஆடுதுங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. ஈரானிய அரசியலில் முகமது பாகர் காலிஃபா ஒரு ஹார்ட்லைன் கன்சர்வேட்டிவ், அதே போல் இராணுவ பின்னணி கொண்ட ஒரு தலைவர். அமெரிக்காவை எளிதில் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய ஈரானிய பாதுகாப்பு படையினருடைய குரலாக இவர் தான் நாடாளுமன்றத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறார். அமெரிக்கா கிட்ட ஈரான் அரசு பணிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ட்ரம்ப் தன்னுடைய தேர்தல் லாபத்திற்காக ஈரானை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத தன்னுடைய நாட்டு மக்களுக்கு உணர்த்தவும் அவர் இந்த கடுமையான கருத்தை தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கில் அமைதி வந்துவிட்டது போன்ற ஒரு பிம்பத்தை ட்ரம்ப் உலகத்துக்கு காட்ட முயற்சி பண்ணுறாரு. ஆனால் காலிஃபா என்ன பண்ணுறாருனா, ஈரானுடைய அணுசக்தி உரிமைகளை பறிக்கவும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புகளை மறைக்கவும் அமெரிக்கா விரிக்கக்கூடிய ராஜதந்திர வலை தான் இந்த 2 நாள் அப்படின்னு சொல்கிறார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுறது போல அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஒருவேளை இறுதி அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டால் அது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதோட உலகளாவிய அரசியல், பொருளாதாரம், அதேபோல் இராணுவ சமநிலைகளில் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்தே இல்லை. தற்போதைய போர்னால் உலக பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒப்பந்தம் எட்டப்பட்டுச்சுன்னா உலக பொருளாதாரத்திற்கு ஒரே ஆண்டில் சுமார் 2.2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் இருக்கக்கூடிய நிதியுதவியும் வளர்ச்சியும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சர்வதேச பொருளாதார நிபுணர்களுடைய கணக்காக இருக்குது.
ஈரான் மூடியிருக்கக்கூடிய உலக எரிசக்தி போக்குவரத்தினுடைய இதயமாக கருதப்படக்கூடிய இந்த ஹார்மூஸ் நீரிணை இருக்கு இல்லையா, அது முழுமையாக திறக்கப்படும் இந்த ஒப்பந்தம் நிறைவேறுச்சுன்னா. தற்போது ஒரு பேரலுக்கு $100 தாண்டி இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயுடைய விலை கணிசமாக குறையும். வளைகுடா நாடுகளிலிருந்து உலகத்துக்கு தேவையான 50% யூரியா, அதே போல் சல்ஃபர் இதெல்லாம் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது. இப்போ ஹார்மூஸ் மூடப்பட்டதுனால உரங்களின் விலையும் 30-40% உயர்ந்து உலகளாவிய உணவு பற்றாக்குறை அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த விநியோக சங்கிலி சீராகி உணவுப் பொருட்கள் விலை குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்காவுடைய முதன்மை நிபந்தனையாக இருக்கக்கூடிய ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஈரான் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் இந்த ஒப்பந்தம் சாத்தியமாகும். அதன்படி பார்த்தோன்னா ஈரானுடைய 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம்ங்கிறது சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். பதிலுக்கு ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடுமையான பொருளாதார தடைகள், அதுபோல அமெரிக்காவுடைய கடல் முற்றுகை அப்படிங்கிறது நீக்கப்படும். இப்போ வியட்நாம் போரோட ஒப்பிட்டு விமர்சிக்கப்படக்கூடிய இந்த 3 மாத போரை ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வந்தால் வரவிருக்கக்கூடிய அமெரிக்க நாடாளுமன்ற இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, அதில் அவருடைய குடியரசுக் கட்சிக்கு மிகப்பெரிய அரசியல் வெற்றியாக இது அமையலாம். ஆனாலும் பிராந்தியத்தில் அமைதி திரும்புறதுங்கிறது இஸ்ரேலுடைய அடுத்த கட்ட நகர்வை பொறுத்து தான் இருக்கும். ஈரான் அமெரிக்காவோட ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் கூட லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் ஒருவேளை பிடிவாதம் பிடிச்சதுன்னா இந்த அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது முழுமையடையாமல் போகக்கூடிய அபாயமும் இருக்குது. ஒரு பக்கம் போர், அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு முக்கிய நகர்வுகள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த போர் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. போர்னால் ஏற்படக்கூடிய மனித உயிரிழப்புகள், பேரழிவு மற்றும் பொருளாதார வீழ்ச்சியாகவே உலக அளவில் ஆவணப்படுத்தப்படுகின்றன. ஆனால் போரினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இராணுவங்களையும் ஒரு தனி நாடாக கருதுனா சீனா, அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 4வது பெரிய கார்பன் ஃபுட்பிரிண்ட் கொண்ட நாடாக அந்த இராணுவம் இருக்கும். உலகளாவிய கிரீன்ஹவுஸ் கேஸ் உமிழ்வில் சுமார் 5.5% இராணுவ நடவடிக்கைகளால் ஏற்படுகிறது. இதில் அமெரிக்க இராணுவம் தான் முதலிடத்தில் இருக்குது. ரஷ்யா யுக்ரைன் போரின் முதல் 3 ஆண்டுகள் இருக்கு இல்லையா, இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 237 மில்லியன் டன் கார்பன் உமிழ்வு வளிமண்டலத்தில் கலந்துருக்கு. இது பிரான்ஸ் நாட்டோட ஒட்டுமொத்த ஒரு வருட உமிழ்வுக்கு சமம். இஸ்ரேல் காசா போர்னால காசாவில் 92% குடியிருப்பு கட்டடங்கள், அதேபோல் 70% சூரிய ஒளி மின் உற்பத்தி தகடுகள் அழிக்கப்பட்டன. இதனால் மக்கள் டீசல் ஜென்ரேட்டர்களை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. இது காற்றில் நச்சுக்களை கலந்து பொது சுகாதாரத்தை பாதிக்கக்கூடியதாக மாறியிருக்கு. மத்திய கிழக்கு போரில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி வான்வழி தாக்குதல் இருக்கு இல்லையா, இந்த தாக்குதல்களையும் ஈரான் அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் பயன்படுத்துது. இவை வளிமண்டலத்திற்கு மேல் அடுக்கான மீசோஸ்பியர் மற்றும் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இந்த பகுதிகளில் கடுமையான மாசினை ஏற்படுத்துது. காற்று மாசு மாதிரி இது ஒரு பெரிய மாசை ஏற்படுத்தக்கூடியதாக மாறுது. ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுடைய எண்ணெய் கிடங்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் தலைநகர் டேரானில் எண்ணெயும் மழையும் கலந்த கருப்பு மழை பொழிந்தது. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு காணொலியை ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இது குடிநீர் பாதுகாப்பு, காற்றோட தரம், உணவு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறுச்சு. ஈரானுடைய அணுசக்தி மற்றும் யுரேனியம் தளங்கள் மீதான தாக்குதல்களால் கதிரியக்க கசிவு ஏற்பட்டு அது புற்றுநோய் போன்ற கடுமையான ஆரோக்கிய பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கு. வளைகுடா பகுதியில் எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதல்களால் கடலில் எண்ணெய் கசிஞ்சு கடல்வாழ் உயிரினங்கள் அழியக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய பனைக்காடான பக்காசின் அப்படிங்கிற அந்த காடுகளில் தீப்பற்றி எரிந்து வருகிறது. அது மட்டும் இல்லை, விவசாய நிலங்களில் சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பாக ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதுனால நிலத்தோட வளம் பாதிக்கப்பட்டு 40,000க்கும் மேற்பட்ட ஆலிவ் மரங்கள் கருகி போச்சு. மத்திய கிழக்கு வான்பரப்பு ஆபத்தான பகுதியாக மாறியதுனால விமானங்கள் மாற்றுப்பதையில் இப்போ இயக்கப்படுகின்றன. இதனால் பயண நேரம், எரிபொருள் நுகர்வு, அது மட்டும் இல்லாமல் கார்பன் உமிழ்வு இதெல்லாம் கடுமையாக அதிகரிச்சு. இராணுவ நடவடிக்கைகள் வளிமண்டலத்தை எவ்வளவு மாசுபடுத்துகின்றன அப்படிங்கிறதுக்கு பல ஆண்டுகளாக உலகிற்கு தெரியாமல் இருந்ததற்கு ஒரு சட்ட ஓட்டை தான் காரணம். 1997 உருவாக்கப்பட்ட கியோட்டோ புரோட்டோகால். இந்த புரோட்டோகாலின் போது தான் அமெரிக்காவுடைய கடுமையான அழுத்தத்தினால எந்த நாடும் இராணுவ கார்பன் உமிழ்வு தரவுகளை வெளியிட தேவையில்லை அப்படிங்கிற விலக்கு அளிக்கப்பட்டுச்சு. 2015 பாரிஸ் ஒப்பந்தத்தில் தான் இந்த தளர்வு நீக்கப்பட்டுச்சு. ஆனாலும் இப்போதும் பெரும்பாலான நாடுகள் நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற பேரில் உண்மையான உமிழ்வு தரவுகளை மறைச்சிட்ருக்காங்க. உலகிலேயே அமெரிக்காவுடைய பென்டகன் தான் அதிக அளவிலான கார்பன் உமிழ்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். பிரவுன் யூனிவர்சிட்டியோட காஸ்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஆய்வில்
பென்டகன் மட்டுமே ஸ்வீடன், போர்ச்சுகல் போன்ற நாடுகள் வெளியிடக்கூடிய கார்பனை விட அதிகமான உள்மொழிவை ஏற்படுத்துது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒரு B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்டஸ் ரக போர் விமானம் இருக்கு இல்லையா, இது வெறும் 1 மணி நேரம் பறக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள்ங்கிறது ஒரு சராசரி கார் ஓட்டுநர் 7 ஆண்டுகள் காரை பயன்படுத்துவதற்கு சமமானது. லெபனான் மற்றும் காசா இந்த போர்க்களங்களில் இஸ்ரேல் பயன்படுத்திய ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகள் இருக்கு இல்லையா, அது மனித உடலை எரிக்கிறதோடு நின்று விடுதில்லை. அவை நிலத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் மிக கொடூரமானது. இந்த பாஸ்பரஸ் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட வினைபுரிந்து நிலத்தில் படியும் போது மண்ணின் அமிலத்தன்மையை அடியோடு மாற்றுது. இது நிலத்தடி நீரோட கலந்தால் அந்த நீர் பல 10 ஆண்டுகளுக்கு நச்சுத்தன்மையாக மாறிவிடும். அதனால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களில் அடுத்த 20 to 30 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு பயிரையும் பயிரிட முடியாது. நவீன போர்களில் பயன்படுத்தக்கூடிய பங்கர் பஸ்டர் பாம்களில் அடர்த்திக்காக செறிவூட்டல் குறைந்த யுரேனியம், அதாவது டிப்ளேட்டட் யுரேனியம் பயன்படுத்தப்படுது. இந்த குண்டுகள் இலக்க தாக்கி வெடிக்கும் போது யுரேனியம் மிக நுண்ணிய துகள்களாக காற்றில் கலந்து அணுசக்தி தூசியாக மாறுது. காற்றில் பரவக்கூடிய இந்த நச்சு தூசியை சுவாசிக்கக்கூடிய மக்களுக்கு புற்றுநோய் ஏற்படுறதோட பிறக்கும் குழந்தைகளுக்கு மரபணு குறைபாடுகள் ஏற்படுகின்றன. இதுக்கு முன்னதாக ஈராக்கோட ஃபலூஜா நகரில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இன்றைக்கும் குறைபாடுள்ள குழந்தைகளே பிறக்கின்றன அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் தீவிரவாதத்தின் உச்சக்கட்ட சான்று. ஸ்காட்ச்ட் எர்த் பாலிசி, எதிரிகளுக்கு உணவு மற்றும் புகலிடம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக பயிர்களையும் காடுகளையும் திட்டமிட்டு அழிக்கக்கூடிய சுட்டெரிக்கும் நில கொள்கை இப்போதும் மறைமுகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டி. வியட்நாம் போரில் அமெரிக்கா பயன்படுத்திய ஏஜென்ட் ஆரஞ்ச் அப்படிங்கிற ரசாயனம் அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஹெக்டேர் காடுகளை அழிச்சுது. இன்றைக்கி மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய தொடர் குண்டுவெடிப்புகளும் வான்வழி தாக்குதல்களும் அந்த பிராந்தியத்தினுடைய மிக அரிதான ஆலிவ் மற்றும் பனைச்சூழல் அமைப்பை முற்றிலுமாக அழித்து வருகின்றன அப்படிங்கிறது இன்னொரு மிக மோசமான ஒரு நடவடிக்கையாக நம்ம பார்க்க வேண்டியது. வெளியில் பேசப்படாத, அதிகம் கவனிக்கப்படாத சுற்றுச்சூழல் மீதான மிகப்பெரிய ஒரு பேரிடர் போர் அப்படின்னே பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.